ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய காரியங்களிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு அநேகம் விதமான விசேஷித்த அபிஷேகமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். தம்முடைய சித்தத்திற்கு உட்பட்டபடியே ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்படக்கூடிய நாம் அவருடைய யுத்த வீரர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதே கர்த்தருடைய திட்டமும் சித்தமுமாய் காணப்படுகிறது. இவைகளை நாம் உண்மையான பிரகாரமாக நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த கடைசி கால போர் ஆயுதம் என்கிறது எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும், கவனை போல நாமும் கல்லை போல நம்முடைய ஜெபமும் காணப்பட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறேன், கடைசி காலத்திற்கென்று உபயோகப்படுத்த போகிறேன் என்கின்ற ஒரு வார்த்தையை பற்றி தீர்க்கமாய் திட்டமாய் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். ஒரு மனுஷனுடைய நிலை ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்ததாய் காணப்படுகிறது உண்டானால் தேவன் அவனை விசேஷித்த வண்ணமாய் பயன்படுத்துகிறேன் என்று திட்டமும் தீர்க்கமுமாக தம்முடைய வார்த்தையின் மூலம் அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் கவன் என்கின்ற ஒரு காரியத்தை பற்றி அறிந்து கொண்டு வருகின்றோம். கவன் என்கிறது நாம் தான். என்னுடைய சகோதரன் பென்சன் செல்வகுமார் பேசினதைப் போல ஆண்டவராகிய தேவனுக்குள் அடங்கின ஒரு வாழ்க்கை, இழுவிசை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நாம் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு கவனை போல நம்முடைய ஜீவியம் காணப்பட்டால்தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை சுற்றி கொண்டு நம்மை அவர் சாத்தானுக்கு எதிராக பயன்படுத்த துவங்குகின்றார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்தின்படி நாம் பார்க்க போகின்றோம். கவன் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகின்றோம். கவன் என்கிறது நம்ம தான். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பணி என்ன, நம்முடைய ஜபத்தினுடைய பரிமாணமாகிய கள்ளப்பத்திரம் போன முறை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வெறும் ஜபம் பண்ணால் மட்டும் நமக்கு போதாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை இந்த கடைசி காலத்தில் கவனை போல காணப்படக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த கவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த கவனனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இது யார் இதை பயன்படுத்துகிறானோ அவனுக்கு இசைந்ததாக இந்த கவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறது. இது கர்த்தருடைய கருத்திற்கு உட்படுத்தப்படுகிறது உண்டானால் கர்த்தருக்கு இசைந்ததாய் வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். இப்போ கவனை போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் இந்த கவனாகிய நம்மை எப்படி பயன்படுத்த போகின்றார், இந்த கவனனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த கவனை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கரத்திலே மெய்யாகவே பிடித்து கொண்டு காரியங்களை உருவாக்க போகின்றார், இந்த கவனுடைய சித்தம் அல்லது இந்த கவனை பற்றிதான விருப்பம் என்ன என்கிறதை முதல் காரியம் தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வசனத்தை கொஞ்சம் ஆழமா நம்ம வாசிச்சு பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே இந்த கவனுக்கு ஒரு வேலை ஒன்றை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு கவனாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இயங்க வேண்டியது உண்டானால் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்க முடியும். இந்த கவனுக்கு என்கிற ஒரு நோக்கத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு பேசுகிறார். வாசிக்க கேளுங்கள். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல காணப்படும். அதில் அவர் என்ன சொல்றார் பாருங்க, ஒரு சத்துருனுடைய ஆத்துமாவை கவனில் வைத்து எரிகிறதை போல அவன் நிலையற்ற ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகத்தக்கதாக சத்துருவுக்கு கலக்கத்தை உருவாக்கக்கூடியதுதான் இந்த கவன் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமான ஒரு விஷயமாக நம்மோடு கூட பேசுகிறது. இந்த கவனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, சத்துருவின் ஆத்துமாவை இந்த கவன் கலங்கடிக்க வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும் ஆத்துமானா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆத்துமா என்றால் நினைவு என்கிறதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். சத்துருடைய நினைவை நாம் மெய்யாகவே புரிந்து அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கலங்க பண்ண வேண்டியது அவசியம். இப்போ சாத்தான் அநேகம் காரியங்களை வழிவகுத்து வைத்திருக்கின்றார். என்னென்ன விதமான தாக்குதல்களை உருவாக்க வேண்டும், என்னென்ன விதமான காரியங்களை நாம் அப்பொழுது காய் நகர்த்த வேண்டும், எப்படியெல்லாம் மனு குலத்தை நாம் அழிக்க வேண்டும், எப்படியெல்லாம் கர்த்தருடைய மனதை நாம் துக்கப்படுத்த வேண்டும்,
சாத்தான் நிறைய தந்திரமான காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கு இந்த சாத்தானுடைய தந்திரம் தெரியாமல் போக ஆரம்பிக்கிறதுனால நாம் நம்முடைய வழியிலே கடந்து போய் சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக சாத்தானுடைய கிரியைகளை மெய்யாகவே மேற்கொள்ள திராணியற்றவனாக நாம் காணப்பட்டு விழுந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு இது மகா பெரிய கிளேசத்தை, வேதனையை உருவாக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்போ இந்த கவனனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சத்துருவின் ஆத்துமாவை சிதற பண்ணுகிறது தான் இந்த கவனுடைய முக்கியமான வேலை. கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. என்ன நோக்கத்தை அவர் நமக்கு வலியுறுத்தி பேசுகிறார் என்றால், கவனாக காணப்படக்கூடிய உனக்கு ஒரு வேலையை கர்த்தர் தருகின்றார். என்ன வேலை? சத்துருவின் ஆத்துமாவை அல்லது சத்துருவின் சிந்தையை. சத்துருவின் சிந்தை என்று சொன்னால் சிந்தைக்கும் கிரியைக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. சிந்தை என்கிறது மனதிலே முதல் தோன்றக்கூடிய அந்த நேரத்தில் உருவாக்கப்படக்கூடிய காரியம். கிரியை என்கிறது சிந்தித்து அவைகள் எல்லாம் செயலுக்குள் உட்படுத்தப்பட்ட பிறகு நம்ம போய் சண்டை போடுகிறது கஷ்டம். கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? அவன் சிந்திக்கும் போதே, அவனுடைய மனதிலே அந்த நினைவு தோன்றக்கூடிய அந்த நேரத்திலேயே நீ அவனுடைய சிந்தையை கலங்க பண்ண வேண்டியது அவசியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த கடைசி காலத்தில் தந்திருக்கக்கூடிய, கவனுக்கு தந்திருக்கக்கூடிய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, சாத்தான் எதை சிந்திக்கிறான் அதை முதல் காரியம் நீ அறியணும். சாத்தான் எதை யோசிக்கிறான் அதை நீ முதல் காரியம் பார்க்கணும். இப்ப சாத்தானுடைய முக்கியமான பங்கு என்ன? இந்த கடைசி காலத்தில் பிசாசனுடைய முக்கியமான வேலை என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அப்புறம் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களை குறிவைத்து இரத்த வெறி கொண்ட ஆவிகள் புறப்பட்டு வருகிறது என்று என்னுடைய சகோதரன் செல்வகுமாரின் மூலமாய் கர்த்தர் பேசினார். ஆனால் இப்போ இந்த கடைசி நாட்களில் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். என்ன பார்க்கின்றோம்? எல்லா இடத்திலும் ரத்தம் சிந்தக்கூடிய நிலைகளை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் இரத்த வெறி கொண்ட ஆவியினுடைய வேகம் தீவிரமாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம்ம கூட பேசினார். அவனுடைய ஆத்மாவை பற்றி நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன். ஆனால் இப்போ இந்த கவனுக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் சாத்தானுடைய ஆத்மாவை அறிந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறது அல்ல. இந்த கவனே அந்த ஆத்மாவினுடைய நினைவுகளை அறிந்து அவைகளை சிதற பண்ண வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லுகின்றார். அதுதான் ஒரு ஷார்ப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கூர்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது எதை பற்றி நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது? சாத்தானின் சிந்தையை முதல் காரியம் அறிய வேண்டும். இதை விளக்க நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பற்றி பேசினா தான் இது எதை பற்றி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் என்கிறதை நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். வாசிக்க கேட்டு பாருங்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா, அந்த காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று, இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். தன்னுடைய ஊழியக்காரர்களோட அவன் ஆலோசனை பண்ணினான். சீரிய ராஜா ஆலோசனை பண்றார். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆளை அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிரும். சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்துக்கொண்டான். இப்படி அநேக முறை அவன் தன்னை காத்துக்கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைப்பித்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, அப்படி அல்ல என்னுடைய ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசக்கூடிய வார்த்தைகளை கூட இஸ்ரவேலின்
இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம், சீரிய ராஜா குழம்பி போனான். நாம் இங்கே உட்கார்ந்து நாம் இந்த இஸ்ரவேல் மக்களை எப்படிலாம் அழிக்க வேண்டும், அவங்க உட்கார்ந்து நிறைய பிளான் போடுறாங்க. ஆனால் இந்த பிளானுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் எலிசா தீர்க்கதரிசி அறிந்து ராஜாவாக இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட அவன் பேசுகின்றான். நீங்க ஜாக்கிரதையாயிருங்க ராஜாவே, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சீரிய ராஜா உங்களுக்கு விரோதமாய் படைகளை உருவாக்கும்படிக்கான காரியங்களை மெய்யாகவே வாய்க்கப்படும்படியான காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறான், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆட்களை அனுப்பி அவன் மெய்யாகவே எச்சரிக்கை அடைந்து அந்த இடத்திற்குள்ளாக அவன் போகாமல் தன்னை அவன் காத்துக்கொள்ள துவங்கினான். இதை கண்ட மாத்திரத்தில் சீரிய ராஜானுடைய மனம் குழம்பி போயிற்று. நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக நம்ம பேசக்கூடிய இந்த வார்த்தையை ஒற்றாக அறிவிக்கக்கூடியவன் யார்? நமக்குள்ளாக உளவாக இருக்கக்கூடியவன் யார்? இஸ்ரவேல்ல யாராச்சும் நம்ம கூட இருக்கிறாங்களா? அந்த சீரிய நாட்டிலே காணப்படக்கூடிய ஒருத்தன் வந்து பேசுறான். என்ன பேசுறா பாருங்க. ராஜாவே, அப்படி இல்லை, இங்கே இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய உளவாளிகள் யாருமே நமக்குள்ள இல்லை என்றாலும் கூட நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட அங்கு காணப்படக்கூடிய தீர்க்கதரிசியாகிய எலிசா ராஜாவுக்கு மெய்யாகவே போய் சொல்லிவிடுவார். அப்படின்னா சத்துருவின் எல்லா விதமான தானியங்களை, சத்துருவின் எல்லா விதமான காரியங்களை நீங்கள் மெய்யாகவே இனம் காண வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு என்றால் இந்த கவன கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? ஒரு தீர்க்கதரிசியை போல, ஒரு தீர்க்கதரிசியினுடைய முக்கியமான வேலை என்ன? சத்துருவானவன் என்னென்ன விதமான பிளான் பண்ணுகின்றான், இந்த பிளானை இவன் தெரிந்து அந்த பிளானுக்கு ஏற்ற காரியங்களை உருவாக்கி சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தருடைய திட்டம், அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆகவே கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த மாதிரியான தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த கடைசி காலத்துல பிசாசு ரொம்ப மும்முரமாய் கிரியைகளை செய்கின்றான். நிறைய வேலை பார்க்கிறான். என்ன வேலை பார்க்கிறான்? அரசாங்கத்தில் சாத்தானுடைய வேலை, இராணுவங்கள் சாத்தானுடைய வேலை, எதிரி படைகளின் மூலமாக சாத்தானுடைய அந்த எல்லா விதமான பணிகள் உள்ள அந்தரங்கமான வாழ்க்கையில் அநேக விதமான மக்களை கொலை செய்யக்கூடிய தன்மைகள், ஆவிக்குரிய காரியங்களில் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள், இப்படி பல பரிமாணங்களில் சாத்தான் இயங்கிக் கொண்டே வர ஆரம்பிக்கிறான். இந்த சாத்தானுடைய சிந்தனைகளை அறியக்கூடியவன் யார்? அதுக்கு தான் கவனை ஆண்டவராக தேவன் பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. நீ கவனாக மாற்றப்படுகிறது உண்டானால் எதிரியின் ஆத்துமாவை அல்லது எதிரியின் சிந்தையை நீ சிதைக்க வேண்டியது அவசியம். எதிரியின் சிந்தையை நீ உடைய பண்ண வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கிறதை போல ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லுகின்றார். நீயும் நானும் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டால் மட்டும்தான் சாத்தானுடைய சிந்தனைகளை அறிந்து அவனுடைய கிரியைகளை அதம் பண்ண உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை கேட்கும் கடைசி கால சந்ததியே, கவனாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீ செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன? கவனாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? சாத்தானின் சிந்தனையை அறியக்கூடிய அறிவு நிலை உன் வாழ்க்கையில வரணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தானுடைய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய காரியம், சாத்தான் எப்போ வரப்போகின்றான், என்ன மாதிரியான காரியங்களை உருவாக்க போகின்றான், என்னென்ன வழிமுறைகளிலே தேவனுடைய பிள்ளைகளை அவன் விழப்பண்ண போகின்றான், இவைகளை நீங்களும் நானும் தெளிவாய் கண்டுகொண்டால் மட்டும்தான் பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணி பெற்ற மக்களாய் நாம் மாற்றப்பட முடியும். இப்போ சாத்தான் வரக்கூடிய முதல் நேரம், எந்த நேரத்தில் பிசாசு வரப்போகிறான் என்கிறதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவனுக்கு எது தேவை அப்படின்னா, சாத்தான் எப்போ வருவான், என்ன மாதிரி வருவான், என்ன சூழ்நிலைகளை உருவாக்கும்படி வருவான், மட்டுமல்லாமல் எதை அவன் அதமாக்கும்படி வருவான், அவனுடைய சிந்தனைகளை தெளிவாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தெரிந்து கொள்கிறது உண்டானால் சாத்தானை அவன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உலக ரீதியிலும் சரி ஒரு நாளும் அவன் அனுமதிக்க போகிறதில்லை. சாத்தான் வரக்கூடிய வழிகளை நாம் முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் பிசாசு வரப்போகின்றா, காலையில் வருவானா, மத்தியானம் வருவானா, ராத்திரி வருவானா, சாயங்காலம் வருவானா, எந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. என்ன மாதிரி சூழ்நிலைகளிலே பிசாசு வருவான் என்கிறதை வேதம் நமக்கு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். முதலாவது வழியை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் 16 முதல் 23 வரை இருக்கக்கூடிய பகுதியில் சாத்தான் வரக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று, முதல் வழியை நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம்.
சாத்தான் வரக்கூடிய முதல் மார்க்கம், சாத்தான் வரக்கூடிய முதல் வேலை என்ன, எந்த மாதிரி என்ன சூழ்நிலைகளின் ஊடாக பிசாசு நம்மை வஞ்சிக்கும்படி வரப்போகிறார்? வாசிக்க கேளுங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாம்சமும் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய என் பிதாவாகிய தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் நான் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று, தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்கிறதை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லத் துவங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை அவன் கடிந்து கொள்ள துவங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்றார். போதும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சம்பவம், இந்த போர்ஷன் அடிக்கடி நம்ம வந்து வாசிச்சிருப்போம், அடிக்கடி பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதல்ல இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கக்கூடிய சீஷர்களை பார்த்து கேட்கின்றார், என்னை இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் என்ன என்கிறதை பற்றி பேசுகிறாங்க. உடனே சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்க, மரித்து போன அந்த தீர்க்கதரிசியில் ஒருத்தர் எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் தான் வந்து பெரிய ஒரு மகிமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனுங்கிறத பற்றி பேசினாங்க. உடனே பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார், பேதுருவே, நீ என்னை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. சொன்ன உடனே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிட்டான். சொன்னவுடன் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பேதுரு, என் பிதாவாகிய தேவனை இதை உனக்கு சொன்னார் என்று சொன்னார். முதல் காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிசாசு எப்போ வரப்போகிறான்? இவ்வளோ நேரம் வரைக்கும் சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, இயேசு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் வரைக்கும் பிசாசு வரல. இயேசுவுக்கு முன்பதாக இயேசுவை பரீட்சித்து பார்க்க, இயேசுவை சோதிக்க, இயேசுனுடைய மனதை இதமியப்படுத்த அல்லது இயேசுனுடைய மனதை பின்னிட்டு பார்க்க செய்ய பிசாசு வரல. பிசாசு எப்போ வர்றான் பாருங்க, ஒரு முறை பேதுரு என்கின்ற மனுஷனுடைய வாயின் மூலம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கின்ற ஒரு மேன்மையான காரியத்தை சொன்ன உடனே அதே பேதுருவின் வாயின் மூலம் பிசாசு வர ஆரம்பிக்கிறான். அப்போ முதல் காரியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அடுத்தது பிசாசுனுடைய சோதனை வரப்போகிறது. கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. அப்பதான் கர்த்தராகிய தேவன் அந்த பேதுருவின் மூலமாய் பேசியிருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பேதுருவின் மூலம் பிசாசு பேச ஆரம்பிக்கின்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் கர்த்தர் பேசினார். இப்ப அதே பேதுருவின் மூலம் சாத்தான் பேச துவங்குகின்றான். என்ன பேசுகின்றான்? இது உமக்கு சம்பவிப்பதில்லை ஆண்டவரே. உடனே பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்குரிய காரியங்களை நோக்கி பார்க்கின்றார். அப்ப இந்த பிசாசு எந்த நேரத்தை மெய்யாகவே குறிவைத்து தாக்கும்படி வருகிறான்? பிசாசுடைய சிந்தனை முதல் காரியம் புரிஞ்சுக்கோங்க. எந்த நேரத்தில் சாத்தான் நம்மை தாக்கும்படி வரப்போகின்றார், எந்த நேரத்தில் பிசாசுக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு பக்கத்தில் வேலை, எந்த நேரத்தில் அவன் நம்மை வஞ்சிக்கும்படி வரப்போகின்றான். சாதாரணமான நேரத்தில் நான் வரல. அவன் எப்போ வரப்போகிறான்னா, ஒரு மேன்மை உங்களுடைய வாழ்க்கையில் வந்த உடனே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு மேன்மையை பற்றி அந்த பேதுருவின் மூலம்
அவனுடைய வாயின் மூலம் பேசப்பட்ட அந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே அவரை வஞ்சிக்கும்படி பிசாசு அதே பேதுருவின் மூலம் கடந்து வருகிறத பார்க்க முடியும். அப்போ முதல் காரியம் புரிஞ்சுக்குங்க, சாத்தானின் சிந்தனை முதல் காரியம் எப்படி வருகிறது? பிசாசு நம்மை வஞ்சிக்கும்படி வரக்கூடிய சாத்தான் சாதாரணமான நேரத்தில் நம்மை கெடுக்கும்படி வருகிறது இல்லை. அவன் எந்த நேரத்தில் வருகின்றான்? எந்த நேரத்தில் நீ மேன்மைப்படுத்தப்படுகிறாயோ, எந்த நேரத்தில் நீ உயர்த்தப்படுகிறாயோ, அந்த நேரத்தில் உன்னுடைய மேன்மையை பிடுங்கும்படியாக, உன்னுடைய மேன்மையை மனமேட்டிமை அடைய செய்து உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணும்படியாக அவன் வருகின்றான். அந்த மேன்மைப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம் ஒரு நிமிஷம் அப்படி மறந்து போயிடுவோம். நமக்கு முன்னால என்ன இருக்கிறது மறந்துடுவோம். உதாரணமா பாருங்க, அவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை திட்டிகிட்டே இருப்பான். பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கும். அவனுக்கு ஒரு வேலை கூட பார்க்க தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னால் சரியா நீ வாங்கிட்டு வர மாட்டேங்கிற, ஒரு ஜாமான் வாங்கிட்டு மீதி காசை கரெக்டாக கொண்டு கொடுன்னு சொன்னால் உனக்கு அந்த ஒரு காரியம் தெரியல. அப்படி திட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரன் எஜமானை பார்த்து, எஜமானே அல்லது ஆண்டவனே, நீங்கள் திட்டும்போது கூட அழகாக இருக்கீங்க, கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்க, அப்படி மயங்கிடுவார். மயங்கி அவனுக்கு எல்லா விதமான காரியத்தை கூட கொடுத்து விட்டு போகிறத பார்க்க முடியும். என்ன நோக்கத்தை அந்த இடத்துல ஆண்டவராக தேவன் வைக்கிறார் என்பதை மறக்கக்கூடிய நிலைகளை சாத்தான் எப்போ உருவாக்குகிறான்? ஒரு சின்ன ஒரு மேன்மையை தந்து உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கக்கூடிய சித்தத்தை அவன் கெட்டு போக பண்ண துவங்க ஆரம்பிக்கின்றான். இப்போ பிசாசுக்கு என்ன வேலை அப்படின்னா, பிசாசுக்கு முக்கியமான வேலை இயேசுவை முதல் காரியம் மேன்மைப்படுத்த வேண்டும். அந்த மேன்மையில் இயேசு மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும்? பிதாவாகிய தேவனுடைய திட்டம் ஆகிய அந்த எருசலேமிலே போய் பாடுகளை படுகிறது, ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்த வழிகளின் ஊடாக கடந்து போய் சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடியதுமாக தன்னுடைய ஜீவனையே ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த பணியை மெய்யாகவே நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட பேதுருவின் மூலம் சாத்தான் மெய்யாகவே இடைப்பட துவங்க ஆரம்பிக்கின்றான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கவனாக காணப்படக்கூடிய உனக்கு முதல் காரியம் எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சாத்தானுடைய ஆத்துமாவாகிய சிந்தையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனை வஞ்சிக்க பிசாசு வருகின்றான், நம்முடைய அழைப்பை கெடுக்கும்படியாக, நம்முடைய ஊழியத்தை கெடுக்கும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணும்படியாக எந்த நேரத்தில் இந்த பிசாசு வருகிறான் என்றால், கொஞ்சம் உயர்த்தப்படும் பொழுது, கொஞ்சம் மேன்மைப்படுத்தப்படும் பொழுது, நல்ல சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 4 பேர் நம்மை புகழக்கூடிய நேரத்தில் பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாயிரு. அப்பதான் பிசாசு வரப்போறான். பிசாசு வருகிறதுக்கு முன்பதாக அவன் முதல் காரியம் என்ன செய்ய போகின்றான்? உன்னை புகழக்கூடிய அநேக விதமான ஜனங்களை ஏற்படுத்த போகின்றான். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை பற்றி இவ்விதமாய் நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த ஊழியக்காரர் அதாவது பிரசங்கம் பண்ணி ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினார். கீழே இறங்கின உடனே ஒரு 4 அந்த சபையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு 4 பெரிய ஜனங்கள் எந்திரிச்சு வந்தாங்க. 4 பேரும் அந்த ஊழியக்காரனுடைய கரங்களை பற்றி குலுக்கினார்கள். குலுக்கி சொன்னாங்க, ஐயா, உங்கள் பிரசங்கத்தை மாதிரி இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை. எவ்வளவு வல்லமையாக, எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தையை பற்றி இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்க என்று அந்த ஊழியக்காரரை பாராட்டி பேசின பொழுது அந்த ஊழியக்காரர் அவங்கள பார்த்து சொன்னாங்க, இதுக்கு முன்னாலேயே என்னை ஒரு ஆள் பாராட்டிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் தானே இப்போ ஸ்டேஜ் எப்படி இறங்கணும், நாங்கள் தான் முத ஆளாக உங்களை நாங்கள் பாராட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் யார் உங்களை பாராட்டும்படிக்காக வந்தார்? ஸ்டேஜில் இருந்து அந்த பிரசங்க பீடத்தை விட்டு சைடில் வரும்போதே பிசாசு என்னை பார்த்து சொல்லிட்டான், உன் பிரசங்கம் ரொம்ப சூப்பர்ப்பான்னு சொல்லிட்டான். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அடுத்து நமக்கு மனமேட்டிமை வந்துடும். அடுத்து என்ன நடக்கும்? தேவனுடைய திட்டத்தை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடும். புகழப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது, மேன்மைப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாய் உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் பிசாசு வரக்கூடிய நேரம். இந்த கவன் முதல் காரியம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? சத்துருவின் ஆத்துமாவை முதல் காரியம் அறிந்து அவன் எந்த நேரத்தில் நம்மை வஞ்சிக்கும்படி வரப்போகின்றார், எந்த சூழ்நிலையை சாத்தான் பயன்படுத்த போகின்றார், எந்த காரியங்களை சாத்தான் மெய்யாகவே பயன்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய திட்டங்களை மெய்யாகவே இழக்கும்படிக்கான காரியங்களை உருவாக்க போகிறார். இதை ஒரு கவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது கோலியாத்தனுடைய சம்பவத்தில் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தாவீது வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய காலங்களில் சவுல் பெரிய ஒரு அரசன், ராஜா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம், இப்போ இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சரையோ அல்லது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்த பிரதம மந்திரியோ எளிதாக சந்திக்கிறது என்பது முடியாத ஒரு காரியம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் சவுல் என்கின்ற அந்த மனுஷனுடைய அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக கோலியாத்தினுடைய படை நின்று கொண்டு, பெலிஸ்தீனுடைய படை நின்று கொண்டு இந்த இஸ்ரவேல் தானியத்திற்கு விரோதமாக சவால்களை விட ஆரம்பிக்கிறாங்க.
எல்லா ஜனங்களும் பயந்து கலங்கி போய் நிற்கிறாங்க. கலங்கி போய் இருக்கக்கூடிய நேரத்தில் தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வர்றாரு. மேலே இருந்து பார்க்குறாரு, நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறாரு. யாருமே இந்த கோலியாத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை அவனால் பார்க்க முடியல. உடனே இந்த சவுலுடைய இந்த தாவீதினுடைய மனது ரொம்ப வேதனைப்பட்டது. 4 பேர்கிட்ட போய் விசாரிக்கிறார், 4 ஜனங்கள்கிட்ட போய் விசாரிக்கிறார். இவன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறானே, இவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி கேட்ட பொழுது இவனை நேராக பிடிச்சிட்டு இவன் வந்து சவுல்கிட்ட போய் பேச வேண்டும் என்கிற ஒரு காரியம் கூட அவனுக்கு தெரியாது. சவுல் ஒரு பெரிய ஒரு அரசன், அவனை போய் சந்திக்க முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். சவுலை பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாலேயே நிறைய விதமான காரியங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியிருக்க வேண்டும் அவனுக்கு தெரியும். என்றாலும் கூட இந்த 4 பேர் சேர்ந்து நேராக கூட சவுலுக்கு முன்னால் கூட நிறுத்திட்டாங்க. முதல்ல இப்போ நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை கொண்டு போய் இந்த நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் அல்லது நம்முடைய இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், அவரை பார்க்கறதுக்காக நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடையாது. தூரத்துலேருந்து பார்த்துட்டு வருவோம், காரில் வரும்போது பார்ப்போம், அல்லது வந்து அவர் வந்து வரக்கூடிய அந்த இதில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வருவோம், அதாவது அந்த ஹெலிகாப்டரில் பார்ப்போம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று 4 பேர்கள் கூட்டி கொண்டு போய் நம்முடைய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை சந்திக்கும்படி உங்களுக்கு கொண்டு விடலான்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் என்ன பேச நமக்கு தெரியாது. அது ஒரு மேன்மை. அங்கிருந்து வந்த உடனே நாம் எதை யோசிக்க ஆரம்பிப்போம்? நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் போய் சொல்லணும், பாருங்க, நான் உணர முடியாத, அறிய முடியாத ஒரு பெரிய ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன். என்ன காரியத்தை பெற்றுக்கொண்டப்பா? நம்முடைய நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டரை, நம்முடைய இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை, நம்முடைய இந்த பகுதியினுடைய சீஃப் மினிஸ்டரை நான் போய் நேருக்கிறதாக சந்திக்கக்கூடிய பாக்கியம். நான் வந்து எந்த விதமான காரியத்தில் வந்து முயற்சி கூட பண்ணலை, ட்ரை கூட பண்ணலை. என்றாலும் கூட ஒரு 4 பேர் சேர்ந்து நேராக கூட அவருக்கு முன்னால் கூட விட்டுட்டாங்க. அது ஒரு மேன்மை. இந்த மாதிரி இந்த தாவீதுக்கு ஒரு திடீரென்ற ஒரு மேன்மை. 4 பேர் சேர்ந்து நேராக ராஜாவுக்கு முன்னால் கொண்டு விட்டுட்டாங்க. விட்ட உடனே என்ன நடக்குது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேன்மை வரும் பொழுது அடுத்தது பிசாசுனுடைய தாக்குதல்கள் துவங்க ஆரம்பிச்சிடும். இந்த மேன்மை வந்த உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். சவுல் ராஜா தாவீதை பார்த்து கேட்கின்றான், நீ எங்கே வந்திருக்கிறன்னு கேட்குறான். உடனே தாவீது சொல்லுகின்றான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை வீழ்த்தும்படி வந்திருக்கிறேன். தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகின்றான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீயோ சிறுவனாயிருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு அங்கே வந்து கிரியைகளை நடப்பிக்கிறான். எப்போ? ஒரு சின்ன ஒரு மேன்மை வந்த உடனே அந்த இடத்துல பிசாசு தன்னுடைய காயை நகர்த்த துவங்குகிறான். அப்போ கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு கவனுக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, சத்துருவின் ஆத்துமாவை சிதைக்கிறது தான் கவனுடைய முக்கியமான பணி. சத்துருவின் ஆத்துமாவை சிதைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவனுடைய ஆத்துமா என்கிற நினைவை இந்த கவன் முதல் விசையாய் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டாதான் சத்துருடைய நினைவுகளை அழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த உலக அரங்கில் இப்போ பிசாசு போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அழிக்க வேண்டும் என்றால் சத்துருடைய சிந்தனையை முதல் காரியம் புரிந்து கொள்ளுங்கள். அவன் எந்த நேரத்தில் மக்களை தாக்கும்படி வருகின்றான், எந்த சூழ்நிலைகளை பிசாசு பயன்படுத்த போகின்றான், என்ன மாதிரியான காரியங்களை, ஆயுதங்களை பிசாசு பயன்படுத்த போகிறான், இதை நீயும் நானும் அறிந்தால்தான் கவனிலே வைத்து எரிந்த ஆத்துமாவை போல சத்துருவின் ஆத்துமாவை வீழ்த்த நம்மால் முடியும். இரண்டாவதாக, இந்த சத்துரு எந்த நேரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை வஞ்சிக்கும்படி வரப்போகிறான்? வாசிக்க கேளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு நல்ல ஒரு நிலையை பற்றி நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிக்க கேளுங்கள். வசனத்தை நாம் கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்களின் இருதயத்திலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து போடுகின்றான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். வசனம் விதைக்கப்படக்கூடிய வழியருகானவர்கள். இந்த இடத்துல கர்த்தர் நல்ல ஒரு ஓமை ஒன்றை சொல்லுகின்றார். சாத்தான் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கும்படிக்காக வருகின்றான் அப்படின்னா, வசனம் விதைக்கப்பட்ட உடனே பிசாசு வந்துடுறான். வசனம் விதைக்கப்படாமல் சில சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு அப்படியே பேசாமல் வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரே தூக்கமாக தூங்கிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் பிசாசு பக்கத்துலேயே போகக்கூட மாட்டோம். அது வாடு தூங்கிட்டு எதுக்கு போய் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டும், பேச விட்டுட்டு போயிடுவோம். சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகிட்ட விளையாடவும், அப்புறம் எதையாச்சும் சாப்பிடவும், அங்கே எங்கேயும் வேடிக்கை பார்க்கவும், அங்கே ரோட்டில் போகக்கூடிய பஸ்ஸை எண்ணி பார்க்கவும், எத்தனை பஸ்ஸு போகுது, எத்தனை காரு போகுது, எத்தனை ஆட்டோ போகுது, எத்தனை டாக்ஸி போகுது, இப்படி எண்ணி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனுஷன் எல்லாம் பிசாசு வரமாட்டான். சாத்தான் யார்கிட்ட வரப்போகிறான் என்றால், வசனம் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருதயத்தை நோக்கி.
வசனமும் அந்த வசனம் வந்து கரெக்டாக இருதயத்தில் விழுந்தாதான். அது பாட்டுக்கு வந்து சைடில் அங்கங்கெல்லாம் விழக்கூடிய எந்த விதமான மனுஷனையும் பிசாசு தொடும்படிக்காக வருகிறது இல்லை. பிசாசு எப்போ வரப்போகிறான் பாருங்க, யாருடைய இருதயத்தில் இந்த வசனம் சரியாய் விழுந்திருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம், சாத்தான் அந்த விதைகளின் தன்மைகளை அறிகின்றான், அந்த மனிதனுடைய மனத்தையும் அறிய ஆரம்பிக்கின்றான். இந்த வசனமாகிய விதையை விட்டுட்டோம்னா இது வளர்ந்து செழித்து நமக்கே விரோதமான காரியத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாகத்தான் பிசாசு கண்ணிகளை வைக்க ஆரம்பிக்கிறார். சபையில் வந்து உட்காரக்கூடிய எல்லாருக்கும் விரோதமாக பிசாசு வருகிறது இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு தம்பி, அவனுக்கு அடிக்கடியாக வந்து ஜலதோஷம் பிடிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டுங்க. ரொம்ப அதாவது ஹை ஃபீவர். அந்த தம்பியினுடைய தாயார் வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, பிரதர் என் பையனுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபிக்கணும், பிசாசு ரொம்ப சோதிக்கிறான் பிரதர், பயங்கரமான காய்ச்சல் கொடுத்து, அதாவது அவனுக்கு வந்து அந்த காய்ச்சல் தீர்க்க முடியாத அளவிற்கு பெரிய பெரிய பயங்கரமான காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் ஏறக்குறைய ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, காய்ச்சல் சரியான பாடு இல்லை, நீங்கள் தான் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசினான். சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் எனக்கு வந்து காஃபி போடுறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. அந்த பையனை பார்த்து கேட்டேன், தம்பி இந்த காய்ச்சல் வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அவன், நான் எப்போவுமே தண்ணியில் விளையாடுவேன் அங்கிள், தண்ணியில் விளையாடுற மாத்திரம் இல்லை, அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்து ஐஸ் வாங்கி திங்கிறது வழக்கம், ஐஸ் வாங்கி திங்கிறதுனால எனக்கு அந்த காய்ச்சல் வந்துடுச்சுன்னு சொன்னேன். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பிசாசு தான் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சோதனையை உருவாக்குகிறான். பிசாசு என்ன பேசுவான்னு யோசிச்சு பாருங்க, ஏப்பா நீ திங்கக்கூடிய ஐஸுக்கு என்னையும் பழி போடுறன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த அங்கே இங்கே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் பிசாசு வந்து கண்டுகொள்கிறதே இல்லை. பிசாசு எதை பார்க்குறான்னா, வசனத்தில் அந்த இருதயத்தில் சரியாய் விழுந்திருக்கக்கூடிய வசனங்கள், கரெக்டாக அது வந்து வளரக்கூடிய அளவுக்கு விழுந்திருக்கக்கூடிய வசனங்கள் எந்தெந்த இருதயத்தில் இருக்கிறதோ உடனே பிசாசு வந்துடும். அப்போ முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா வந்து, வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ளே வந்துச்சுன்னா என்ன நடக்கும் என்கிறதை பிசாசு அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் உள்ளே வந்துச்சுன்னா என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருமாற்றம் அடைய செய்ய போகிறது. வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 1:21 ஒரு காரியத்தை நம்ம வந்து வாசித்து பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கின்ற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்துல என்ன போட்டுருக்கு பாருங்க, ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம். இந்த வசனம் உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க, உன் சிந்தனை எல்லாவற்றையும் கர்த்தரோடு கூட ஒன்றாய் பிணைத்து விடும். உன் சிந்தை இங்கும் அங்கும் விலகாது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். சாத்தானுக்கு எது தேவை அப்படின்னா வந்து வேவரிங் மைண்டு தான் பிசாசுக்கு தேவை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிலைவரமாய் காணப்படவில்லை என்றால் அங்கு பிசாசனுடைய ஆதிக்கம் வருகிறத பார்க்க முடியும். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு மனுஷன் கவலைப்படுகிறான் என்று சொன்னால் இங்கும் அங்கும் அவனுடைய மனம் அலைப்பாய ஆரம்பிக்கிறது உண்டானால் பிசாசு பக்கத்தில் வந்துடுவான். பக்கத்தில் வந்து அவன் என்ன சொல்லுவான், இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ உன்னால் முடியாதுப்பா, சாகிறது ஒன்றுதான் வழி என்கிறதை பற்றி பேசி தற்கொலைக்கு நேராக கிரியைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவான். எப்போ ஒரு மனுஷனுடைய மனம் ஒருமனப்பட ஆரம்பிக்கிறதோ அங்கு பிசாசுக்கு வேலை இல்லை. இந்த பிசாசு இந்த வேலைகள் அற்ற ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்றால் வசனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக விதைக்கப்பட்டு வசனம் உங்களுடைய ஆத்மாவாகிய சிந்தனையை ரட்சிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய சிந்தையில் எந்த விதமான மாற்றமும் வரவே வராது. சிந்தையில் டைவர்ஷன் எப்போ வருது அப்படின்னா வசனம் சரியாக உங்களுடைய வாழ்க்கையிலே வராது இருக்கக்கூடிய நேரத்தில் தான். இப்போ இந்த பிசாசு உள்ள வசனம் வந்த உடனே என்ன பார்க்குறான் பாருங்க, இந்த வசனம் உள்ளே வந்து இவன் ஆத்துமாவை ரட்சிக்கிறது உண்டானால், இவனுடைய மனதை கர்த்தரோடு கூட ஒன்றாய் கட்டுகிறது உண்டானால் இனி இவனை நம்முடைய மார்க்கத்தை நோக்கி இழுக்க முடியாது. மட்டுமல்லாமல் இவன் நமக்கு எதிராளியாய் வந்து விடுவான். ஆகவே இந்த வசனம் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இவனை வஞ்சிக்கும்படிக்காக நான் புறப்பட்டு வர வேண்டியது அவசியம் என்று சொல்லி விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தை கெடுக்கும்படி சாத்தான் முதல் காரியம் கடந்து வருகின்றான். அப்ப இரண்டாவது காரியம், ஒரு கவனுக்கு எந்த விஷயத்தில் அவன் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கர்த்தருடைய வசனத்தை சரியாக நீங்கள் தெளிவாய் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பிசாசனுடைய சோதனை உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது திருடிட்டு போகணும், அதான் அவனுடைய வேலை. அந்த நேரத்தில் வந்து வசனத்தை நீங்கள் சரியாக
சரியா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வசனத்தை தெளிவாக நீங்கள் கற்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சாத்தான் என்னை வஞ்சிக்க வந்து விடுவார், என்னுடைய காரியங்களை அழிக்க வந்து விடுவார். அப்ப நாம் சாத்தானுடைய சிந்தனைகளை புரிந்து கொண்டு அவனை நம்முடைய கவனிலே வைத்து சுழற்றி அவனை தெறிக்க விட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது மட்டும் இல்லாம வசனம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. வசனத்துல பார்க்கிறோம், 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு காரியத்தை பற்றி, வாலிபர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர்கள் பேசுகிறதை பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. வாலிபர்களே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினால், வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக வசனம் மெய்யாகவே கட்டப்பட்டிருக்கிறதுனால், வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் எழுதுகின்றேன். அவர் எப்படி பேசுறார் பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வசனம் உள்ளே கடந்து போகிறது உண்டானால் சாத்தானுக்கு எதிராக பலம் கொள்ளக்கூடியவனாய் மாற்றப்படுகின்றார். சாத்தானுடைய தந்திரங்களை அறியக்கூடிய திராணி பெற்றவனாய் மாற்றப்படுகின்றார். அவனுடைய பலவீனம் எல்லாம் பலம் உள்ளதாய் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர 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 அவனுடைய ஆவிக்குரிய நிலை பயங்கரப்படத்தக்கதாக வளர்ச்சியின் மேல் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். அதனால தான் சாத்தான் என்ன செய்கின்றான், ஆரம்பத்திலேயே இந்த வசனத்தை வளர விடாமல் கெட்டு போக பண்ணும்படி உள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்த சாத்தானுக்கு எதிராக நீங்கள் பலம் கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வளரக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு செடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செடி வளரக்கூடிய இந்த செடியை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு ஆலமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு செடி என்று பார்க்கிறீர்கள். இதை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அந்த செடியை நீங்கள் வந்து பிடுங்கி போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இந்த செடியை கொஞ்ச நாள் நீங்கள் வளர விட்டு பாருங்கள், என்ன நடக்கும் பாருங்கள். இந்த செடி வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆலமரமாய் வளர்கிறது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டையும் இந்த ஆலமரத்தினுடைய வேர்கள் இடித்து போட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டுகிறதுக்கு நிறைய பலத்தை நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டியதாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ சாத்தான் என்ன செய்கின்றார், இந்த செடியாகிய உங்களுடைய ஆவிக்குரிய பலத்தை வளர விடாமல் கெட்டுப்போக பண்ணும்படியாக வசனம் விதைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் திருடி கொண்டு போகும்படி வருகின்றார். சாதாரணமாக வசனத்தை கேட்டு சும்மா விடக்கூடிய ஆட்களுக்கு பக்கத்தில் தான் பிசாசு வருவதில்லை. பிசாசு யாரை நோக்கி வருகின்றான், எவனுடைய மனம் வசனத்தை ஏற்று அந்த வசனத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்கத்தக்கதாய் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது என்கிறதை சாத்தான் ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். சபைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் பக்கத்திலையும் பிசாசு வருவதில்லை. எல்லாருடைய காரியத்தையும் வஞ்சிக்கும்படி சாத்தான் வருகிறதில்லை. எவனுடைய மனம் அந்த வசனத்தை வளரும்படி தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதோ அவனை கெட்டுப்போக பண்ணும்படிக்காகத்தான் பிசாசு வருகிறார். அப்ப அந்த கவனுக்கு 2வது வேலை என்ன அப்படின்னா, வசனம் விதைக்கப்படுகிறது உண்டானால் சாத்தான் வந்து விடுவான் என்கிறதை அந்த கவன் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். 3வது காரியமாக இந்த இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வசனம் உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்களேன். முக்கியமான ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 66வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66:2 வாசிக்க கேளுங்கள். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கக்கூடியவனையே நான் நோக்கி பார்ப்பேன். 3வது காரியம், வசனம் உன் வாழ்க்கையில வந்துருச்சுனாலே கர்த்தரை இந்த வசனம் உன்னை நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உன்னை திரும்பி பார்ப்பார். கர்த்தர் இதுவரைக்கும் பாராமுகமாய் இங்கும் அங்கும் போகக்கூடிய கர்த்தர், எத்தனையோ அலுவல்களின் மூலமாய் கடந்து போகக்கூடிய கர்த்தர், வழியில சும்மா ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு போய் மீட் பண்ணக்கூடிய கர்த்தர், இந்த வசனம் உன் வாழ்க்கையில மகிமை உள்ளதாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரை உன் பட்சமா இந்த வசனம் ஈர்க்க ஆரம்பிச்சிடும்.
தேவனை உன்னோடு கூட இழுத்து வைத்துக் கொள்ள ஆரம்பிச்சிடும். இப்படி கர்த்தரை உன்னோடு கூட நீ வைத்துக் கொள்கிறது உண்டானால் சாத்தானுக்கு பயம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே நல்லா தெரியும், கர்த்தரை தன்னோடு கூட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் ஒருவரும் நிலையாக நின்றதாக வேத புஸ்தகத்தில் வாசிக்கவே முடியாது. அது மனுக்குலமாய் இருக்கட்டும், பிசாசனுடைய சாம்ராஜ்யமாய் இருக்கட்டும், பிசாசனுடைய தந்திரங்களாய் இருக்கட்டும், வரக்கூடிய அழிவின் ஆயுதங்களாய் இருக்கட்டும், எத்தனை காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் எல்லா விதமான தன்மைகளையும் கர்த்தருடைய வல்லமை நிறைந்த கரங்கள் மெய்யாகவே முறித்து போடுகிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் என்கின்ற ஜனங்களை கர்த்தராக தேவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்து நாட்டில் அடிமையாக இருக்கிறாங்க. எகிப்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அடிமை நுகத்திலே எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இப்ப கர்த்தர் பார்த்தார், இந்த மக்களுடைய சிறையிருப்பை நான் மாற்ற வேண்டும், இவர்கள் என்னுடைய ஜனம் என்கிறது நான் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். கர்த்தர் அவருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் பாதுகாத்து கொண்டு எகிப்து நாடு முழுவதிலும் அந்த கல் மழையை ஆண்டவராக தேவன் வருஷிக்க பண்ணினார். எல்லா இடங்களிலும் கல்மழை பயங்கரமாய் பெய்து பயிர்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் நொறுங்கி போக ஆரம்பித்தது. அவங்க விசாரித்து பார்க்குறாங்க, இஸ்ரவேலுடைய பாளையத்தை விசாரித்து பார்க்குறாங்க, அங்கே ஒரு சேதமும் வரவே இல்லை. எல்லா இடங்களிலும் பயங்கரங்கள் உருவாக்கப்படுது. பேன் வந்தது, பயங்கரமான அதாவது அந்த சரீரம் எங்கிலும் பயங்கரமான கொப்புளங்கள் வந்தது, பயங்கரமான இருட்டு, தடவி தெரியத்தக்கதான இருட்டு காணப்பட்டது. எத்தனை ஆயுதங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எகிப்தியருக்கு விரோதமாய் வந்த பொழுதிலும் இஸ்ரவேலுடைய பாளையத்திலேயோ வென்றால் எந்த விதமான குறைவும் காண்பிக்கப்படுகிறதே இல்லை. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது உண்டானா, கர்த்தர் நம்ம பக்கமாக இருக்கிறது உண்டானால், இப்போ வந்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ்னே வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது உண்டானா இந்த கொரோனா வைரஸ் உங்களை தாக்காது. 1, 2, இந்த கொரோனா வைரஸை நீங்களே தாக்கி அழிக்க முடியும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை கண்டு பயந்து நீங்களும் நானும் விலகி ஓடுகின்றோம். என்ன நடக்கிறது தேசத்தில், என்ன காரியம், இனி இந்த லாக்டவுன் என்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு போகவே போகாது போல இருக்கிறது. வறுமையின் மேல் வறுமை, வருத்தத்தின் மேல் வருத்தம், எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், இதை ஜெயிக்க கர்த்தரை தன் பக்கமாக ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதன் போதும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தரை உன் பக்கமாக ஈர்க்க வேண்டும் என்றால் வசனம் உன் வாழ்க்கையிலே நிலைவரமாய் காண்பிக்கப்பட வேண்டும். இந்த வசனம் உன் வாழ்க்கையில் வந்துருச்சுனாலே கர்த்தராக தேவன் உன்னோடு கூட வந்து நிரந்தரமாய் வாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆகவே இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக சாத்தான் மெய்யாகவே பயங்கரமான கேடான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். 3வது விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பிசாசு எப்போ வருகின்றான் என்கிறதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். முதல் காரியமாக நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரும்போது பிசாசு வருகிறான் என்கிறதை பற்றி பார்த்தோம். 2வது வசனம் உள்ளே வரும்பொழுது சாத்தான் வருகிறான் என்று பார்த்தோம். 3வது காரியம் எப்போ பிசாசு வர்றான் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 22:31 வாசிக்க கேளுங்கள். லூக்கா 22:31 இந்த ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வாசிக்க கேளுங்கள். பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த சீஷர்கள்ல இந்த 3 பேர் மட்டும் கர்த்தருடைய திட்டத்தின்படி போகணும்னு தன்னுடைய வாழ்க்கையை முழுசு ஒப்பு கொடுத்துட்டாங்க. மற்ற சீஷர்களுக்கு முன்னாலே இவங்க 3 பேரை மாத்திரம் கர்த்தர் விசேஷமாய் வேறு பிரித்து இவங்களுக்கு தான் நிறைய விஷயங்களை தன்னுடைய காரியங்களை பற்றி வெளிப்படுத்தி ஆண்டவராக தேவன் நிறைய பேசுகிறார். நிறைய பேசி மற்ற மக்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் எக்ஸ்ட்ரா நிறைய அந்த மக்களுக்கு நிறைய அந்த போதிக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். இப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவராக தேவன் பேசுகிறார். சீமோனே, சாத்தான் உன்னை கோதுமையை சுளகிலே போட்டு புடைக்கிறதை போல உன்னை புடைக்கும்படி என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டார். என்றாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று முழுவதும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு அந்த காரியத்தை கெடுக்கும்படிக்கு வந்துடுறான். இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தராகிய தேவனும் நம்முடைய வாழ்க்கையும் ரெண்டும் தனித்தனியான ஒரு டைரக்ஷனில் அந்தந்த நேரத்தில் மட்டும் நம்ம கர்த்தரை போய் சந்திப்போம். அந்தந்த தேவைகளுக்கு மட்டும் கர்த்தரை போய் நம்ம பார்ப்போம். இது ஒரு
ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் நம்மை தேடி வந்து சில காரியங்களை உதவி செய்வார். இது ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை. ரெண்டாவது, அந்தந்த நேரத்தில் கர்த்தரை தேடுகிறது ரெண்டாவது பரிமாணமான நிலை. மூன்றாவது, கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்றாலும் கூட முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கறதில்லை. இது மூன்றாவது பரிமாணமான வாழ்க்கை. நான்காவது பரிமாணமான வாழ்க்கை, என்ன காரியம் நடந்தாலும் என்ன விஷயம் நடக்க ஆரம்பித்தாலும் கர்த்தரை விட்டு நான் விலகவே மாட்டேன். முழுக்க முழுக்க கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவன்தான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம். இந்த பேதுரு அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் பேதுருவை அழைத்த பொழுது, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பேதுரு நல்ல ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்படி மீன் பிடிக்கக்கூடிய இந்த மனுஷனை கர்த்தராகிய தேவன் அழைப்பித்தார். அழைக்கக்கூடிய நேரத்தில், பேதுருவே, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கக்கூடியவனாய் மாற்றுவேன்னு கர்த்தர் சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி பேதுரு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார். இந்த பேதுருவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஊழியம் பார்க்க தெரியாது. இயேசு கூப்பிடுறதோ ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, இயேசு கூப்பிடுறதோ பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாரு, இயேசு கூப்பிடுறதோ அநேக விதமான ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார். இதில் ஒரு காரியம் கூட பேதுருவுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நிற்கக்கூடிய பேதுருவுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சமுத்திரத்தை தெரியும், படகை ரிப்பேர் பார்க்க தெரியும், வலையை ரிப்பேர் பார்க்க தெரியும், மீன் பிடிக்க தெரியும், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி இயேசு சொல்லக்கூடிய எந்த காரியமும் பேதுருவுக்கு தெரியாது. என்றாலும் இயேசு அழைத்த மாத்திரத்தில் எதையும் அவன் நோக்கி பார்க்காமல், எனக்கு அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது, இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தெரியாது, ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா கொள்ள மாட்டாங்களான்னு தெரியாது, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஊழியம் என்றால் என்னங்கிறது தெரியாது, என்ன வார்த்தையை போய் பேச வேண்டும் தெரியாது, ஒன்றுமே தெரியாத ஒரு காரியத்தை நோக்கி என்னை அழைக்கிறீரே, நான் எப்படி வர வேண்டும் என்கிறதை பற்றி என்னால் மெய்யாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பேதுரு பின்னிட்டு போகலை. இயேசு கூப்பிட்ட மாத்திரத்தில் எதையும் யோசிக்காமல் பேதுரு தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய வலையையும் தன்னுடைய படகையும் விட்டு இயேசுவை அப்படியே பின்பற்றி வர ஆரம்பித்தான். இப்போ பிசாசனுடைய கண்கள் யார் மேலே வந்துருச்சு? பேதுருவின் மேலே மெய்யாகவே வைக்கப்பட துவங்கிட்டு. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டானே, இயேசுவுக்காக அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளும்படி வந்து விட்டானே. இப்போ ஆண்டவராகிய தேவனை நோக்கி சாத்தான் மெய்யாகவே இப்போ உத்தரவு கேட்கின்றான். என்ன உத்தரவு கேட்கின்றான்? ஆண்டவரே, இந்த பேதுருவை நான் சுளைகளை போட்டு புடைக்க என்னிடத்தில் எனக்கு நீர் உத்தரவு தர வேண்டும். இவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகும்படியாக, இவன் வந்த இடத்திற்கே திரும்பி போகும்படியாக, இவனை நான் வஞ்சிக்கும்படிக்காக வரப்போகின்றேன், எனக்கு நீர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி சாத்தான் கேட்க ஆரம்பிக்கின்றான். அத்தனை பேர் இருந்தாலும் பேதுருவுக்கு மட்டும் சாத்தான் இப்படிப்பட்ட பெர்மிஷனை கேட்டதற்கு காரணம் என்ன என்றால், முற்றிலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ள ஒரு மனுஷனைத்தான் வஞ்சிக்க பிசாசு கடந்து வருகின்றான். ஒரு மனுஷன் அரோகரையாய் பின்பற்றக்கூடிய மனுஷனுக்கு பக்கத்தில் பிசாசு வரமாட்டான். சாதாரணமாய் காணப்படக்கூடிய எவனையும் வஞ்சிக்க பிசாசு வருகிறது இல்லை. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய தேவனை விட்டு வேறு எந்த காரியம் எனக்கு வேண்டாம், அவர் சாப்பாடு தந்தாலும் சரி தராமல் போனாலும் சரி, அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தந்தாலும் சரி தீமையை தந்தாலும் சரி, இயேசுவை தவிர எனக்கு ஒரு நோக்கமும் இல்லை என்று சொல்லி எவன் வருகிறானோ அவனை நோக்கித்தான் பிசாசு தன்னுடைய காய்களை நகர்த்துகின்றான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுடைய தந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கவனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, சாத்தானுடைய ஆத்துமாவை மெய்யாகவே நிர்மூலமாக்குகிறது தான் அவனுடைய வேலை. இந்த ஆத்துமா என்கிற சாத்தானுடைய சிந்தனையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாத்தான் வரக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சாத்தான் வரக்கூடிய வழிமுறைகளை அறிந்து கொள்ளுகிறது என்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் நாங்கள் உங்களிடத்திலே வர இரண்டொரு தரம் மனதாய் நாங்கள் இருந்தோம். பவுலாகிய நானே வருகிறதற்கு மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானோ நாங்கள் அங்கே உங்களை வந்து சந்திக்கும்படி வரவிடாமல் எங்களை தடுக்க துவங்கினான்னு பேசுறோம். இந்த சாத்தான் ஏன் பவுல் போக விடாமல் தடுக்க ஆரம்பித்தான் என்றால், எங்கே பவுல் போகிறது உண்டானால் அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனை உறுதியாய் பின்பற்றி விடுவார்கள் என்று சொல்லி அச்சப்பட்டு இந்த சாத்தான் பவுலை போக விடாமல் தடுக்க துவங்கினான்.
ஒரு மனுஷன் விசுவாசத்திலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானுக்கு அங்கே வேலைப்பழு அதிகமாய் காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தரை மட்டும் அவன் சார்ந்து கொள்ள துவங்குகிறது உண்டானால், கர்த்தரை தவிர்த்து எங்கும் அங்கும் விலகாமல் கர்த்தரையே தன் வாழ்க்கையிலே புயபலமாய் தஞ்சமாய் எவன் ஒருவன் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறாரோ பிசாசுக்கு அங்கே வேலை துவங்குகிறது. பிசாசு அவன் நோக்கி தன்னுடைய காய்களை நகர்த்த ஆரம்பிக்கின்றான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கி அவனுடைய அழைப்பை கெட்டுப்போக பண்ணி அவனுடைய ஓட்டத்தை தடுத்து அவனுடைய எல்லா விதமான பிரயாசங்களை நிர்மூலமாக்கும்படி இந்த பொல்லாத பிசாசு கடந்து வர துவங்குகின்றான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை, கவனாகி உனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஆண்டவராக தேவன் தருகின்றார். என்ன வேலை? இத்தனை நாட்கள் வரைக்கும் கோலியாத்தை மட்டும் நீ நோக்கி பார்த்து உனக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லை பயன்படுத்தி கோலியாத்தின் நெற்றிப்பட நீ வீழ்த்த துவங்கினாய். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தருகின்றார். என்ன அனுபவத்தை தருகின்றார்? யார் யாரெல்லாம் வஞ்சிக்கும்படி சாத்தான் வருகிறானோ அவனை கவனாகிய நீ உனக்குள் வைத்துக்கொண்டு அவனுடைய சத்துருடைய ஆத்துமாவை நீ மெய்யாகவே தூக்கி எறிந்து அவனை நிர்மூலமாக்குகிறது உன் பணி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சாத்தான் இத்தனை நாள் நம்மளை தேடி வந்த பிசாசை நாம் அழிக்க ஆரம்பித்தோம். எந்தெந்த மார்க்கத்தில் நம்மை வஞ்சிக்கும்படி வந்தானோ அவனை நாம் அழிக்க ஆரம்பித்தோம். எந்தெந்த காய்களை நகர்த்தி நமக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கும்படி வந்தானோ அவனை அழிக்கும்படி நம்ம கடந்து போனோம். இப்போ நமக்கு கவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான வேலை என்ன? சாத்தான் உன்னை தேடி வருகிறதை காட்டிலும் சாத்தானுடைய இருப்பிடத்தை நீ தேடி போய் அவனை சிதறி ஓட பண்ண வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தான் இனி உன்னை தேடி வரானோ இல்லையோ, அவன் வரக்கூடிய காலம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அவன் எந்த நேரத்தில் வருகிறானோ அவனை நான் நிர்மூலமாக்க போகின்றேன். எந்த நேரத்தில் நீ அடிக்கப் போகிறானோ அவனை நான் மெய்யாகவே அதம் பண்ண போகிறேன். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய நாட்கள் அந்த கவனுக்குரிய வேலை இல்லை. கவனுக்குரிய முக்கியமான வேலை என்ன? சாத்தானுடைய இருப்பிடத்தை நீ தேடி போ. எந்தெந்த இடத்தில் அவன் மறைந்திருக்கிறான், யார் யாரை வஞ்சிக்கும்படிக்காய் ஒளிந்திருக்கிறான், வசனம் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனை வஞ்சிக்கும்படிக்காக, தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனுஷனுக்கு விரோதமாக, தேவனுடைய திட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் கடந்து போகக்கூடிய மனுஷனுக்கு விரோதமாய் எங்கெங்கெல்லாம் சாத்தான் தன்னுடைய காய்களை நகர்த்தும்படிக்கு மறைவிடங்களிலே பதிவு இருக்கிறான், அவன் ஆத்துமாவை பிடித்து கவனிலே வைத்து சுழற்றி அவனை நிர்மூலமாக்க வேண்டியது உன்மேலும் என் மேலும் விழுந்த கடமை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இவ்வளவு நாள் வரைக்கும் பிசாசு நம்மை தேடி வந்து வஞ்சிக்கு வரக்கூடிய சாத்தானை நம்ம அழிச்சோம். நமக்கு விரோதமாக போராடக்கூடிய பிசாசை நம்ம அழிக்க ஆரம்பிச்சோம். நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஆயுதங்களுக்கு விரோதமாய் நம்ம கடந்து போக ஆரம்பிச்சோம். ஆனால் இப்போ உங்களுக்கு விரோதமாக பிசாசு வரல, அவன் எங்கோ தன் வழியிலே போகக்கூடிய பிசாசையும் கூட நீ இனம் கண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவன் சிந்தனையை புரிந்து கொண்டு எந்தெந்த இடத்தில் சாத்தான் தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டு வருகின்றான். இப்போ சாத்தானுடைய வேலை எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. மேன்மைப்படுத்தப்படக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு மத்தியில் போய் பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய ரொம்ப மும்முரமான வேலை இருக்கிறத பார்க்க முடியும். உடனே உன்னுடைய கவனை சுழற்றி அங்க இருக்கக்கூடிய பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்க வேண்டும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை உண்மையான மனதோடு கூட கேட்கக்கூடிய மனுஷன், உத்தமமாய் தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற பலன்களை தர வேண்டும் என்று ஆசையோடு கூட கேட்கக்கூடிய மனுஷனுக்கு விரோதமாய் வரக்கூடிய பொல்லாத சாத்தான் தன்னுடைய காய்களை நகர்த்தக்கூடிய அந்த பணியை நீ பார்க்கணும். மூன்றாவது காரியமாக தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அவருடைய சித்தத்தை செய்யும்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆண்டவரே, இனி என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய காரியம் அல்ல, காலங்கள் எல்லாம் கடைசியாக போயிடுச்சு, நாட்கள் எல்லாம் கடைசியாக போயிடுச்சு, இனி வரக்கூடிய காலங்களில் நான் தீவிரமாய் கடந்து போக வேண்டியது அவசியம். நேற்றைய தினத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு சகோதரன் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். அந்த சகோதரன் சொன்னார், 20 வருஷ காலம் பிரான்ஸில் நான் நல்ல ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் நான் வேலை பார்த்துட்டேன். ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு விருப்பம், கர்த்தருக்கு நான் ஊழியங்களை செய்ய வேண்டும், நான் வேலையை விடணும்னு ஆசைப்படுறேங்க. உங்களுக்கே தெரியும், அவர் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த வெள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அவருடைய நேட்டிவ். அவர் இங்கேருந்து சம்பளம் வாங்குறதுக்கு தான் அங்கே போனார். ஆனால் இப்போ அவருடைய மனதில் அவர் என்ன ஒரு காரியத்தை விருப்பப்படுகிறேன்னு சொன்னார்னா, அவர் சொல்லுகின்றார், நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னுடைய பணியை நான் விடணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு மகன், நான் 3 பேர் சேர்ந்து நாங்கள் கர்த்தருக்கு முழு நேர பணியை நான் செய்ய வேண்டும் என்கிறதை நான் ஆசைப்படுகின்றேன். என்றாலும் கூட என்னுடைய ஊழியத்தினுடைய வாசலுக்குள்ளே போக முடியாமல் நிறைய தடை,
நிறைய போராட்டம், எங்கும் ஜனங்கள் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை வஞ்சிக்கும்படிக்காக காரியங்களை செய்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டு இப்போ சம்பளமே வேண்டாம்னு சொல்லி நீ வந்து ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி நீ பைத்தியக்காரனாடா அப்படின்னு என்னை பார்த்து ரொம்ப அநேக விதமான மக்கள் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி அவர் கேட்க ஆரம்பித்தார். எங்கே போராட்டம் வரப்போகிறது, எங்கே பிரச்சனை வரப்போகிறது? சாதாரணமாக இயங்கக்கூடிய மனுஷன்ட்ட பக்கத்தில் வந்து பிசாசு வரப்போகிறது இல்லை. சாதாரணமாக பேசக்கூடிய மனுஷன்ட்ட சாத்தான் வரப்போகிறது இல்லை. சாத்தானுக்கு வேலை எங்கே அப்படின்னா, கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறவன் யார்? கர்த்தருடைய வசனத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யார்? கர்த்தராகிய தேவனால் மேன்மைப்படுத்தப்படக்கூடியவன் யார்? இவனை நோக்கி சாத்தான் காய்களை நகர்த்துகிறார். இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தானுடைய ஆத்துமாவை இனம் கண்டுகொள்ளுங்கள். சாத்தானுடைய இருதயம் யாரை நோக்கி இப்பொழுது மெய்யாகவே கடந்து போகிறது? உங்களுக்கே நல்லா தெரியும். கொரோனா என்கின்ற ஒரு பகுதியிலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னொரு பகுதியில் தேசத்தில் வந்திருக்கக்கூடிய பெரிய நஷ்டக்கணக்குகள் மாத்திரமில்லை, நிறைய வேலை இழப்பு, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. மூன்றாவது, விலைவாசி உயர்வுகள் கட்டுப்பாடு இல்லாமல் போய்கொண்டே இருக்க ஆரம்பிக்கக்கூடிய மூன்றாவது தன்மை. நான்காவது, இன்றைக்கு நேற்று ராத்திரி இன்னைக்கும் கூட வெட்டுக்கிளிகள் ரொம்ப நாள் வந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த வெட்டுக்கிளியை பற்றிய பேச்சு இல்லை. மறுபடியும் இன்றைய நாளிலே டெல்லி பட்டணத்தை அழிக்கும்படிக்காக ஒரு கூட்டம் வெட்டுக்கிளிகள் எங்கிருந்து வந்திருக்கிறதுன்னு தெரியல. அந்த ஜனங்கள் எல்லாரும் பதறி போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேச எல்லைகளில் பிரச்சனை. சீன இராணுவம் நமக்கு விரோதமாக எழும்பி நின்று, அதாவது அந்த கல்வான் பள்ளத்தாக்கு அது எங்களுக்கு தான் உரியதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா தங்களுடைய படைகள் யாவற்றையும் இங்கே அடுக்கி கொண்டிருக்கக்கூடிய, எந்த நேரத்திலும் யுத்தம் மூழலாம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. இது தவிர்த்து ரத்தம் சிந்தக்கூடிய காரியம் தேச அரங்கில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கும்படி பிசாசு வந்து கொண்டு கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் சாத்தான் எதை நோக்கி காய்களை நகர்த்துகிறான் என்றால், ரட்சிக்கப்பட்ட உண்மையானவன் தன்னுடைய ரட்சிப்பை விட்டு விழுந்து போகணும். அவன் விழுந்து போயிட்டா என்னை எதிர்க்கிறவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்டு உண்மையாகவே ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும். இந்த பிசாசனுடைய முக்கியமான தந்திரமான வெளியே நிறைய காரியங்களை உருவாக்கி அந்தரங்கத்தில் அவன் போடக்கூடிய முக்கியமான பிளான் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படக்கூடிய அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவனை நான் மெய்யாகவே பலவீனப்படுத்த வேண்டும். நான் குறைவுபட பண்ண வேண்டியது அவசியம். அவன் இருந்தால் தான் எனக்கு விரோதமான கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிப்பான். ஆகவே அவனை நான் கெடுத்து விடுகிறது உண்டானால், இனி இந்த நாட்டை, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை நான் என்ன காரியம் செய்தாலும் என்னை எதிர்க்கிறவன் யாருமே இல்லாமல் ஒட்டு மொத்த உலகமும் என் கை கீழாக வர ஆரம்பித்து விடும் என்கிற ஒரு நினைவோடு கூட சாத்தான் காய்களை நகர்த்தி ஆவிக்குரிய மக்களுக்கு விரோதமான கிரியைகளை உருவாக்குகிறான். இப்பதான் கவனாகி உனக்கு எனக்கும் வேலை. இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ ஒருவனாய் பிசாசுக்கு விரோதமாய் எழும்புகிறதல்ல, நீ ஒருவனாய் சாத்தானுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தங்களை நடத்துகிறதல்ல. கர்த்தர் சொல்லுகின்றார், கட்டப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஆவிக்குரிய ஜனங்களை கட்டவிழ்க்கும்படி உன் கவனை சுழற்றி சாத்தானுடைய ஆத்துமாவை கவனிலே வைத்து அவனுடைய காரியங்களை நிர்மூலமாக்கக்கூடிய பணிகளின் ஊடாக கடந்து போ. சாத்தானுடைய காரியங்களை அழித்து ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நீ விடுவிக்கிறது உண்டானால், இனி சாத்தானை எதிர்க்க ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சாத்தான் இங்கும் அங்கும் ஓட விடாமல் அநேகம் ஜனங்கள் எழும்புகிறது உண்டானால், சாத்தான் ஒரு நாளில் கட்டாயம் சிறைப்பிடிக்கப்பட்டே தீர்வான் என்பதில் ஐயப்பாடு ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கவனாகி உனக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த வேலையை நீ நன்றாக புரிந்து கொண்டு சாத்தானின் ஆத்துமாவை மெய்யாகவே இனம் கண்டு, சாத்தானுடைய சிந்தனையை நீ சரியாக இனம் கண்டு, இவைகளை நீ ஆராய்ந்து இவைகளுக்கு விரோதமாக நீ எழும்புகிறது உண்டானால், கவனாகிய நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்து எதிரியாகிய கோலியாத்தை நிர்மூலமாக்கி தேவனுடைய ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீ மாற்றப்படுவாய் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளின்படியே ஆசீர்வதிப்பார். இவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையை தரும்படி, இவைகளுக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரிய மகிமைகளை விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.